அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்திங்கன்னா சுவையான பருப்பு ரசம் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஜாரில் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 10 பல் பூண்டுங்க. அந்த துவரம்பருப்பு தண்ணியை ஊற்றிடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்தமாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு புளி தண்ணியை ஆட் பண்ணி போகிறோங்க. புளியிலே உப்பு போட்டுருக்கனால தனியாக ஆட் பண்ண வேணாம். அப்புறம் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகாவை கிழிச்சு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரசத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திட வேண்டியதாங்க ரசத்துக்கு. ரசம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வரும்போதே நிறுத்திடணும். இப்போ சுவையான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.